இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு 4 கப் பொன்மணி அரிசி எடுத்திருக்கேன். இது இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் குண்டாக இருக்கும். அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கணும். நான் இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். தோல் உளுந்து எடுத்தீங்கன்னா கூட ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். உளுந்து வந்து பெரிய உளுந்தாக இருக்கணும் இந்த மாதிரி, அப்போ தான் மாவு நிறையா இருக்கும். இதையும் 2-3 தடவை கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஊற வைக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரிசி ஊறுறதுக்கு 4 மணி நேரம்னா உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது பக்கத்திலே இருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. 3 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இது வந்து சூடாகாமல் இருக்கும். கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது மாவு சூடாகும். அதுக்கு தான் வந்து ஐஸ் கட்டி போடுறது. அப்பப்போ எடுத்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். சைட்லலாம் எடுத்து விடணும். இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி எடுத்து போடும்போது பந்து மாதிரி விழுகணும். அப்போ தான் நல்லா அரைச்சிருக்குன்னு அர்த்தம். புதுசாக சமையல் செய்கிறவங்க மாவு எப்படி அரைக்கிறதுனா உளுந்தோட பதம் வந்து இப்படி தான் இருக்கணும். தண்ணியில் போட்டோன்னே மிதக்கணும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை வலித்து எடுத்துடலாம். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் மாவு கரைச்ச உடனே தண்ணியாக இருக்கும். இதுக்கும் 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போவே சேர்த்துருவேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி அரைக்கிறதுக்கும் 15 நிமிஷம் தான் ஆகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இட்லி மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அரிசி மாவையும் வலிச்சு எடுத்துடலாம். இப்போ அரைச்ச உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி உப்பும் நம்ம ஏற்கனவே அரிசி மாவோட சேர்த்து அரைச்சதுனால எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 8 மணி நேரம் புளித்த பிறகு இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி இருக்கும் சாஃப்டாக. அடியிலேருந்து கலந்து விடணும் மாவை. மேலாப்பில் கலந்து இட்லி ஊற்றினோம்னா அடி மாவு வந்து அடுத்த டைம் இட்லி ஊற்றும் போது கல் மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாவை வந்து கலந்து விட்டு தான் ஊற்றணும். இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டை வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே தண்ணியை தெளித்து கூட தொட்டு பார்க்கலாம். இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது மேலேயும் லேசாக தண்ணி தெளித்து விடணும். அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கரெக்டாக போட்டு மாவு அரைச்சோம்னா நமக்கு மாவு வந்து பொங்கி வரும். இந்த மாதிரி இட்லியும் சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.